வெல்கம் டு மேலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.5 அல்ஜிப்ராவில் தேர்ட் ரோமன் போட போகிறோம். சிம்பிளிஃபை. அதில் ஃபஸ்ட்டு சம் 2a² + 5a + 3 by 2a² + 7a + 6 divided by a² + 6a + 5 by -5a² - 35a - 50. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. டிவைட் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைட் என்ன பண்ண போகிறோம், எடுத்தோடனே மல்டிப்ளையாக மாற்றி அது ரெசிப்ரோக்கலாக. ஃப்ராக்ஷனில் எப்போவுமே டிவைடாக இருந்தால் மல்டிப்ளை போட்டு அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அதனால் மல்டிப்ளை போட்டு ரெசிப்ரோக்கல் மேலே இருக்கிறது கீழே வந்துடுச்சு, கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு. இதை மாற்றிட்டோம். இப்போது ஒவ்வொருத்தையாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னதுன்னா 2a² + 5a + 3. இங்கே நம்பர் இருந்தால் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். 2 3s are 6. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் +5 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +6 வரணும். அதுதான் இங்கே 3 + 2 5 3 × 2 6. இப்போ நான் எழுதும்போது இந்த 5aன்ற இடத்துல 2a + 3a இதை மாற்றி போட்டிருக்கேன். ஏன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இதுவும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். 2a² + 2a + 3a. இங்கே 3 2 போட்டிருக்கேன், இங்கே 2 3ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதோட இது 2 ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. 2a இதில் காமனாக என்ன இருக்கோ அதை முதல்ல எடுக்கிறோம். இந்த ஆஃப் இந்த ஆஃப் இது 2a காமனாக இருக்குது. அது கூட a மல்டிப்ளை பண்ணால் 2a², 2a × 1 2a. இப்போ இந்த a + 1 திருப்பி இங்கே போடணும். இந்த a கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 3a வருதுன்னா +3 மல்டிப்ளை பண்ணால் 3a வரும். 3 × a 3a 3 1s are 3. இப்போ 2aயும் +3யும் சேர்த்து போடணும். அப்புறம் a + 1 போடணும். இப்போ ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்ததுக்கு 2a² + 7a + 6 கீழே டெனாமினேட்டராக இருக்கிறத போடுறோம். இதை மல்டிப்ளை பண்ணால் 2 6s are 12. இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 7 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். 3 4s are 3யும் 4ம் ஆட் பண்ணால் 7 3 4s are 12. இப்போ இந்த 7aன்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச 3a 4a போட்டிருக்கோம். 2a² + 3a + 4a இந்த +6. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதில் a காமனாக இருக்குது. a காமனாக எடுத்துட்டேன். 2a × a 2a², a × 3 3a. இப்போ இந்த 2a + 3a திருப்பியும் போடணும். இந்த 2a கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 4a வருதுன்னா +2 2 2s are 4 4a வந்துருச்சு. +2 +3யும் +6ன்னு வந்துருச்சு. இதே ஜாயின் பண்ணி ஒன்று போடணும். 2a + 3 a + 2 1 2a + 3 1. அடுத்தது -5a² - 35a - 15. இதில் எல்லாத்துலேயும் -5 காமனாக இருக்குது. அதனால் -5 காமனாக எடுத்துட்டோம். -5 கூட a² மல்டிப்ளை பண்ணால் -5a², -5 கூட +7a மல்டிப்ளை பண்ணால் -35a, -5 கூட +10 மல்டிப்ளை பண்ணால் -50. இப்போ இது மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 7 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 10 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும். இப்போ நம்ம 5ம் 2ம் ஆட் பண்ணால் 7. அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 2 10 வந்துருச்சு. இங்கே நம்பர் இல்லாதனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படியே போடலாம். -5 நம்ம கண்டுபிடிச்சது 5ஆ a + 5 2ஆ a + 2. அதே மாதிரி இந்த சம் a² + 6a + 5. இதுலேயே நம்பரில் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே போடலாம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 6 வரணும். அதே ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும். 5 + 1 6 5 × 1 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே போடலாம். a + 5 a + 1. இப்போ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சது அந்த இடத்துல போடுறோம் ஆன்சர்ஸை. ஃபஸ்ட்டு 2a + 3 a + 1 கீழே a + 2 2a + 3 இன்ட்டு இதை கண்டுபிடிச்சோம். -5 a + 5 a + 2. அடுத்தது a + 5 a + 1. இப்போ இது எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 2a + 3யும் 2a + 3யும் கேன்சல் ஆகிடும். a + 2ம் a + 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. a + 1ம் a + 1ம் கேன்சல் ஆகிடுச்சு. a + 5யும் a + 5யும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த -5 மட்டும் இருக்குது. அதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் போடுறோம். செகண்ட் சம் b² + 3b - 28 by b² + 4b + 4 divided by b² - 49 by b² - 5b - 14. இதுவும் டிவைட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மல்டிப்ளை போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்கிறது மேலே வந்துருச்சு, மேலே இருக்கிறது கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம இது பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு. இதை நான் டீட்டெயிலாக போடல. ஏன்னா இதில் நம்பர்ஸ் இல்லை, ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. நான் அதை அப்படியே போடுறேன். இப்போது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -3 +3 வரணும். அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -28 வரணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 7லேருந்து 4 போச்சுன்னா 3. இதை மல்டிப்ளை பண்ணால் +× - -7 4s are 28. அப்போ ஆன்சர் b + 7
b minus 4 அது போட்டாச்சு. அடுத்தது கீழே b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 4 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 4 வரணும். அப்போ 2 அதுக்கு b ப்ளஸ் 2 b ப்ளஸ் 2ன்னு கீழே போட்டாச்சு. அதே மாதிரி இது b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 வரணும். இப்போ மைனஸ் 7 ப்ளஸ் 2 மைனஸ் தான் கிரேட்டர், மைனஸ் 5 வந்துருச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 2s are 14 வந்துடுது. அப்போது b மைனஸ் 7 b ப்ளஸ் 2 போட்டாச்சு. அடுத்தது b ஸ்கொயர் மைனஸ் 49 இருக்குது. இது தெரியும் உங்களுக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம போட போகிறோம். அது b ஸ்கொயர் மைனஸ் 49 b ஸ்கொயர் மைனஸ் 49 7 ஸ்கொயர் போட்டால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆன்சர் a ப்ளஸ் b a மைனஸ் b. அதே இதில் b ப்ளஸ் 7 b மைனஸ் 7 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதில் எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை கட் பண்ண போகிறோம். முதல்ல b ப்ளஸ் 7 b ப்ளஸ் 7 b ப்ளஸ் 2 b ப்ளஸ் 2 b மைனஸ் 7 b மைனஸ் 7. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது b மைனஸ் 4, கீழே வந்து b ப்ளஸ் 2. இதுதான் ஆன்சர். இது அடுத்தது தேர்டு சம் x ப்ளஸ் 2 பை 4y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 பை 12y ஸ்கொயர். இதில் நம்மளுக்கு எதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண இல்லை, இது மட்டும்தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும், அது பண்ணுறோம். இப்போது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வரணும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே நம்பர் இல்லாதனால ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். இப்போ மைனஸ் 6 மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 2ல் மைனஸ் தான் கிரேட்டர், மைனஸ் 1 அதே மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2க்கு எக்ஸ் ப்ளஸ் 2 கட் ஆகிடுச்சு. 4 1s are 4 3s are. இப்போ இந்த ஒய்யும் ஒய் ஸ்கொயர்டும், ஒய் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், ரெண்டு ஒய் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு ஒய் கட் ஆகிடும், அப்போ பேலன்ஸ் ஒரு ஒய் இருக்கும். எல்லாம் கட் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் 3 இன்ட்டு ஒய் 3y, கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 3 த ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம் 12t square minus 22t plus 8 by 3t divided by 3t square plus 2t minus 8 2t square plus 4t. இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம as usual எப்போ போல் இந்த டிவைடாக இருந்ததுன்னா மல்டிப்ளை ஆகிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டோம். இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு 2 டேபிள் ஆன்சர்ஸ் இருக்கா. நம்ம 2 வெளியில் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். 12tயை பிரிக்கிறோம். 2 6 are 12t ஸ்கொயர். அடுத்தது 2 இன்ட்டு மைனஸ் 11 மைனஸ் 22 இந்த t மைனஸ் 22t 2 இன்ட்டு 4 8. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், மற்றெல்லாம் அப்படியே போட்டுட்டோம். இதையும் 2 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 2t காமனாக இருக்குது, 2t எடுத்துகிட்டு t ப்ளஸ் 2 2t இன்ட்டு t 2t ஸ்கொயர் 2t இன்ட்டு 2 4t மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஏன்னா முன்னாடி நம்பர் இருக்குது, அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 6ம் 4ம் ப்ளஸ் 24. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் 24. இங்கே மைனஸ் 11 இருக்குது. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24 வரும். அதுதான் மைனஸ் 8 மைனஸ் 3. ரெண்டு மைனஸ் இருந்தால் மைனஸ் சைன் போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டோம் மைனஸ் 11. அதே மல்டிப்ளை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 3s are 24. அப்போ இந்த மைனஸ் 11tன்ற இடத்துல நம்ம மைனஸ் 8t மைனஸ் 3tன்னு போட்டுட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னா 2t காமனாக இருக்குது. 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 6 t இன்ட்டியும் t ஸ்கொயர் 2t இன்ட்டு 4 8t 2 4s are 8 மைனஸ். இப்போ இதையே திருப்பி இங்கே போடுறோம். 3t மைனஸ் 4 போட்டோம். இப்போ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3t வருது பார்க்கணும். மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு மைனஸ் 3t வரும். அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 3t மைனஸ் 3t மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 4. இதையும் ஜாயின் பண்ணுறோம். 2t மைனஸ் 1 வந்தது, இங்கே 3t மைனஸ் 4 வந்தது. அடுத்தது இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8. இப்போ 3யும் 8யும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 24 வந்தது, ப்ளஸ் 2 இங்கே கொடுத்துருக்கான். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 2 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 வரணும். இப்போ 6 மைனஸ் 4 6ல் 4 போச்சுன்னா 2 6 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 4s are 24. இப்போ இந்த 2tன்ற இடத்துல நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். 6t
4t மைனஸ் 4t பண்ணிட்டோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ இதை 3 காமனாக இருக்கா, t காமனாக இருக்குது. 3t காமனாக எடுத்துட்டேன். 3t இன்ட்டு t t ஸ்கொயர் 3t இன்ட்டு 2 6t. இப்போ இதையே திருப்பி இங்கே போடணும் t + 2. இப்போ t கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4t வரும்னு பார்க்கணும். மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4t மைனஸ் 4t ப்ளஸ் 2 ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8 கரெக்டாக வந்துடுது. 3t மைனஸ் 4 1 t + 4. இப்போ அந்தந்த இடத்துல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல 2t மைனஸ் 1 3t மைனஸ் 4ன்னு வந்தது. அதை போட்டோம். இங்கே வந்து 3t மைனஸ் 4 t + 2ன்னு வந்தது. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ 3t மைனஸ் 4ம் 3t மைனஸ் 4ம் கேன்சல் ஆகிடுது. t + 2 மேலே t + 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதில் tயும் tயும் கேன்சல் ஆகிடுச்சு. மேலே இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அது 4. அப்புறம் 2t மைனஸ் 1 இருக்குது. பை கீழே 1 இல்லை 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 4 bracket of 2t மைனஸ் 1 by 3. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.